ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா, மார்க்கெட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஒரு கேப் டவுன் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400-450 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு கேப் டவுன் தான். பட் மார்க்கெட் இறங்கினது இறங்கி கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா ஒரு 100-150 பாயிண்ட் போயிட்டு அகைன் ஒரு மாதிரி ஸ்லோவர் கன்சாலிடேஷனாக ஒரு சைடு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஒரு ரெக்கவர் கூட கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட் தாங்க காரணம். ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ நம்ம மார்க்கெட் டிட்டு வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இந்த டைம் ஒரு 2-2:30 மணி மாதிரி நல்ல ஒரு ரெக்கவர் காட்டுச்சு. அகைன் அங்கே வந்து ஒரு செல் ஆஃபு, அகைன் நமக்கும் ஒரு செல் ஆஃபு. ஸோ இந்த மாதிரி சேம் வந்து ரிப்ளிகேட் பண்ணுது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு ட்ரெண்டு தெரியல. பிகாஸ் இந்த மார்க்கெட் விழுந்ததும் குளோபல் நியூஸ் அப்படின்றதுனால அங்கே ரெக்கவர் ஆனாலும் இங்கே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிற மோடில் தான் இருக்குது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டிஏ கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு டைம்லாம் வந்து கிடைக்காது. அண்ட் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய மார்க்கெட்டில் கேஷை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 நியூஸ் மாதிரி தான். ஸோ ஏன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டபுளான மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சேர்த்து வச்சு அடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சவுத் கொரியா மார்க்கெட்லாம் கிட்டத்தட்ட 17-18% இந்த ஒரு வாரத்தில் மட்டும் டவுனு. ஓகேங்களா? அது இன்னுமே அடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 100% மேலே ஏறி இருக்குது அப்படின்றதுனால இன்னும் வந்து நிறைய எமர்ஜிங் மார்க்கெட் நல்ல பல்ஜான மார்க்கெட் எல்லாமே வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இது வந்து மற்ற மார்க்கெட்டுக்கு பரவிடக்கூடாது அப்படின்றதில் நான் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம மார்க்கெட் பெருசாக வந்து ஏறலை, அந்த மார்க்கெட் ஏறின மாதிரி. ஸோ அதனால் இங்கே பெருசாக வந்து செல்லிங் பெரிய அளவு இன்னும் கூட வரலை அப்படின்றது தான் சொல்லணும். பட் நம்ம மார்க்கெட்டு குளோபல் நியூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக அப் அண்ட் டவுன்ஸை மார்க்கெட் கொடுத்துட்டு தான் இருக்குது. டெக்னிக்கலாக வீக் அப்படின்றது தான். பட் இன்ட்ராடேலாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி மார்க்கெட் நின்று இருக்குது அப்படின்றது நல்ல விஷயமா சொல்லலாம். நிஃப்டி ஸ்ட்ராடல் 612 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 1133 பாயிண்ட் வச்சுருக்குதுங்க. ஸோ நிஃப்டி 612லாம் அல்வா மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு மார்க்கெட் எங்கே நிற்காதுன்னு தான் தெரியல. ஓகேங்களா? டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் இங்கே தான் நிற்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி போட்டுக்கலாம். இதுக்குள்ளே தான் இருக்கணும். பட் என்ன அப்படின்னா நமக்கு இது எங்கே நிற்கும் அப்படின்றது தான் மிகப்பெரிய சேலஞ்சு. ஸோ பிரித்து போட்டு ஒரு 3-4 அயன் ஃப்ளை போட்டால் கூட மார்க்கெட் எங்கே நிற்கும் அப்படின்றது. ஏன்னா நல்ல பெட்டு 6000 24,000 கொடுக்குறான் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? 6000 ரிஸ்க்கு, 24,000 ப்ராஃபிட்டு. நான் வந்து 500 பாயிண்ட் ஹெட்ஜ் வாங்கினேன். ஓகேங்களா? அடுத்த மணி சென்ட் பண்ணிட்டு 500 பாயிண்டில் ஹெட்ஜ் தேடினாலும் நல்ல ஒரு பெட்டு மாதிரி தான் இது எனக்கு படுது அப்படின்றது தான். நேற்று 500 சொச்சம் இருந்தது, இன்றைக்கி 600 சம்திங் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற ஒரு வால்டாலிட்டி கண்டிப்பாக நாளைக்கு போடும் அப்படின்றது தான். இன்றைக்கி இருந்ததை விட ரொம்ப வால்டாலிட்டி நாளைக்கு இருக்கலாம். எண்ட் ஆஃப் ஓடியில் லாங் 11 ஸ்டாக்கு, லாங் அன்வைண்டிங் 19 ஸ்டாக்கு, 176 ஸ்டாக், ஆல்மோஸ்ட் ஒரு 80-85-90% மார்க்கெட் வந்து பெசிமிஸ்டிக்காக ஷார்ட் சைடில் இருக்குது அப்படின்றது இந்த ஒரு டேட்டா நமக்கு தெரியுது. ஸோ ஆப்ஷன் செயின் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி 79,200 அட் த மணி வச்சுருக்கு. மேலே கீழே ஒரு 1,200 பாயிண்ட்டுக்கான கேம் வந்து தாராளமாக இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஐவிபி 99 இருக்கிற கடந்த ஒரு வருஷத்தில் இருக்கிற ஐவியை விட, அதாவது இருந்த ஐவிலே இதுதான் ஒரு ஹையஸ்ட் ஐவி 32.4. அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே போச்சுன்னா இன்னும் பயப்படுது ஆஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் மார்க்கெட் மேலே போனால் கொஞ்சம் ஐவி தனியாக ரொம்ப அளவு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு 23% இந்தியா விக்ஸ் ஏறி மார்க்கெட்டில் ஐவியை வந்து கூட்டியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ஸ்ட்ராடல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு தகுடுத்தக்கம் தான். ஸோ ஸ்டார்ட் ஆனது 1175, இது லோ கிட்டத்தட்ட ஒரு 73 போயிருக்கு. அகைன் அங்கேருந்து ஒரு 125 பெரிய ஸ்பைக்கு, அதாவது மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது. அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைட் ஃபியரு, மதியானத்துக்கு மேலே அப் சைட் ஃபியர், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அப்படி தான் இருக்கும். மார்க்கெட்டில் இவ்வளோ வால்டாலிட்டி உள்ளே பூந்துருக்கு அப்படின்னா பெரிய அளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் போய் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் 40 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சில்லை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்கும், மார்க்கெட் ஈஸியாக ஷிஃப்டிங் நடக்கும் அப்படின்றதுனால பெருசாக வந்து போடலை. ஓகேங்களா? கான்சன்ட்ரேட்டடாக ஒரே ஸ்ட்ரைக்கில் போடுற மாதிரி கோடிக்கணக்கிலலாம் போடலை, ரொம்ப ஸ்கேட்டடாக போட்டிருக்காங்க. மார்க்கெட்டும் நல்ல ஸ்கேட்டடாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்டு சென்செக்ஸோடைய பிசிஆரை ரீட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 இருக்குது. ஸோ மோர் தென் 1 இந்த மார்க்கெட்டுக்கெலாம் நாளைக்கெலாம் வச்சு செல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. யூஸ்வலாக நம்ம பார்க்குற விஷயங்கள். எண்ட் ஆஃப் ஓடியில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புட்டோட கை தான் ஓங்கி இருந்து எண்ட் ஆஃப் ஓடியில் 1.82 crore புட்டை செல் பண்ணியிருக்காங்க, 1 கோடி காலை செல் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 3.69க்கு புட்டை செல் பண்ணியிருக்காங்க, 3 கோடி வந்து பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணி சென்செக்ஸில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டக்க நீங்கள் பார்க்கும்போது 4 லட்சம் 3 லட்சம் தான் இருக்குது. பட் அது அக்ராஸ் ஸ்ப்ரெட்டடாக போட்டிருக்காங்க. புட்டில் 76,000 புட்டில் ஏன் அவ்வளோ ப்ரீமியம் அப்படின்றதெல்லாம் தெரில. மார்க்கெட் அங்கெல்லாம் போகுமா அப்படின்றது ஒரு கொஷின். பட் சின்ஸ் அவ்வளோ ப்ரீமியம் வந்து பே பண்ணப்பட்டிருக்கு, அது நாளைக்கு மதியானத்துக்கு மேலே தான் காரியம் போல இருக்குது. ஏன்னா காலேருந்து
பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரீமியம் கரையும் அதே தான் இருக்குது. நம்ம பார்த்து அதே 1200 தான் ப்ரீமியம் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால பெரிய டிகேலாம் கிடையாது. ஒரு மூவ் வச்சுட்டு தான் நான் டிகே ஆவேன் அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து நிற்கிது, சபதம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ SGX நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி சின்ன ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம். இன்றைக்கி யூஎஸில் வந்து ஜாப் டேட்டா இருக்குது, கூட மேனுஃபேக்சரிங் டேட்டாவும் இருக்குது. அது ஒரு மூலையில் வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஏற்படுத்தும். முக்கியமாக இந்த ஒரு மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற இந்த டென்ஷன்ஸ் அண்ட் எஸ்கலேஷன் தான் பெரிய விஷயமா மார்க்கெட்டுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்லை. FID ஆக்டிவிட்டி, FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு 385 பாயிண்ட்டு, மோர் தென் ஒரு 2000-3000 கோடிக்கு மேலே செல்லிங் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். 23% ஆஸ் டிஸ்கஸ்ட் இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது அப்படின்றது தெரியணும். அண்ட் FI ஒரு 8700 கோடி ரூபாய் கேஷில் கட்டி விட்டுருக்குறான். அந்த கட்டி விட்டதும் சேர்த்து இவனுக்கு ஒரு 4000 கோடிக்கு DII வாங்கியிருக்காங்க. நிறைய ஸ்டாக்கு, நல்ல ஸ்டாக்கு நல்ல சீப்பாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு டேட்டாவும் நமக்கு சொல்லுது. நம்ம போகிற கண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 240 பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்கீங்க வீடியோ. ரொம்ப நன்றி அந்த நண்பர்களுக்கு. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் 23% ஏறி இருக்குது. டெய்லி 25% அதுவுமே ஏறிக்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் பயமும் பிடிப்பும் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் அகெயின் 20க்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன் இந்தியா விக்ஸ். ஈவன் பட்ஜெட்டு கூட அகெயின் வந்து போகலை. இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஒஸ்டான ஒரு விஷயமாக பார்க்கலாம். நிஃப்டி ஸ்டாடல் 613, சென்செக்ஸ் ஸ்டாடல் 1133. அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் போடும். கண்டிப்பாக வந்து ஸ்கியூலாம் வால்டிலிட்டி தான், மேலே கீழே எங்கே அப்படின்ட்டு ஒரு டேரெக்ஷன் வந்து கண்டிப்பாக தெரியாது. டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. அது மேபி உடையும் போது டெக்னிக்கலாக ட்ரெண்டு தெரியலாம். பட் இந்த மார்க்கெட்டில் ட்ரெண்டு அவ்வளோ வந்து ஈஸியாக கணிச்சிட முடியாது. குளோபல் மார்க்கெட் எந்த சைடு போகுதோ அந்த சைடு மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு திரும்பி மார்க்கெட் யூட்டர்ன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணோம். கூட இந்த பேபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸை நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் எல்லாம் இறங்கியிருக்கு. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. கண்டிப்பாக ஷார்ட் இருக்கலாம். மிட் கேப் நிஃப்டியில் சின்ன ஒரு அன்வைண்டிங் வந்து தென்படுது. ஏன்னா இதில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிசிஆரும் 1க்கு மேலே இருந்தது ரொம்ப நாள். ஸோ அதுவுமே நெகட்டிவ் வரவே கொஞ்சம் அந்த லாங் வந்து அன்வைண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். ஸ்பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டும் ஃபியூச்சர்ஸும் நேற்று இருந்த வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ட்டுக்கு கண்டிப்பாக வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அடித்து இறக்கியிருக்காங்க அப்படின்றது மூலமாக தெரியுது. பிசிஆர் பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட எல்லாமே இறங்கியிருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ் விஷயமாக இதை வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் தென் யூஎஸில் இன்றைக்கி ஜாப் டேட்டாவும் மேனுஃபேக்சரிங் டேட்டாவும் இன்றைக்கி இருக்குது. ஒரு ஆக்சுவலாக ஜாப் டேட்டா வந்துருச்சு 6:45க்கு. ஒரு 7:30 மணிக்கு மேலே 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டா வருது. அது கொஞ்சம் முக்கியமாக வந்து பார்க்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக பேச வேண்டியது நம்ம மார்க்கெட்டும் குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து பிகினராக இருந்தால் ஒதுங்கி நிற்கலாம். இன்னும் மார்க்கெட்டு வால்டிலிட்டியை கொடுக்கும் அப்படின்றது தான். எஸ்பெஷலி நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நாளைக்கு ஒரு ஆட்டம் மார்க்கெட் கொடுக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. 1200 பாயிண்ட் அப்படின்றது மேலே கீழே ஒரு ஜிக்ஸாக்காக வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ டோட்டலாக சம்மரி, இந்தியா விக்ஸாக இருக்கட்டும், ப்ரீமியமாக இருக்கட்டும், ஸ்கியூவாக இருக்கட்டும், வால்டிலிட்டி தாங்க இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு நண்பர் கேட்குறாரு, இவ்வளோ வந்து பேசுகிறீங்க, கால் வாங்கணுமா புட்டு வாங்கணுமா? அதெல்லாம் வந்து சொல்லிட முடியாது நண்பா. ஓகேவா? இந்த மார்க்கெட்டில் 2 பக்கமும் வந்து ஒன்று கிடைச்சா 2 பக்கமும் கிடைக்கும், எல்லாம் அடி விழுந்தாலும் அதே மாதிரி 2 பக்கமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மார்க்கெட்டை வந்து யோசிக்கணும், பார்க்கணும். அவ்வளோதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ ஃபியூச்சர்ஸும் சரி, பிசிஆரும் சரி, மார்க்கெட் இன்னும் வந்து ஷார்ட்டில் தான் இருக்குது அப்படின்றது பார்க்கணும். FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் டேட்டா மட்டும் நம்ம பார்த்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.